எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த செஷனில் பிஎன்எஸ் ஐபிசியுடைய ஃபுல் லெக்சரை தான் பார்க்க போகிறோம். இதில் பிஎன்எஸ் ஐபிசி அதாவது பிஎன்எஸ் புதிய பாரதிய நியாய சங்கீதாவுடைய முழு ப்ரொவிஷனையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இது பார்ட் பை பார்ட்டாக வரும். நம்ம டிஸ்டர்ப் இல்லாமல் நேரடியாக உள்ள செஷன்ஸ்குள்ளே போயிடுவோம். பாரதிய நாகரிக் நியாய சன்ஹிதா இதுதான் பழைய ஐபிசி லாக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட புதிய ப்ரொவிஷன். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 கொண்டு வரப்பட்டது. இதோடைய மீனிங் என்ன? உதாரணத்துக்கு இப்போ 498A 498A வந்து இப்போ வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடையாது. இந்த 498A அப்போ 498A பொறுத்த வரைக்கும் 475 அடல்டரி என்ன 497 பாரதிய அப்படின்னா பாரத் அப்படின்னு சொல்லுவோம் அர்த்தம். பாரத்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்முடைய உலகத்தை வந்து இந்தியாவை வந்து நம்ம பாரத்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் அதை தான் பாரத். நியாய தமிழில் நியாயம்னு சொல்லுவோம், நியாயமான முறையில். அதை தான் வந்து ஹிந்தியில் நியாய அல்லது இது மேபி சமஸ்கிருதமாக கூட இருக்கலாம். நியாய ஜஸ்டிஸ் இங்கே வந்து பீனலை ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சன்ஹிதா இங்கே ஏற்கனவே இந்தியன் பீனல் கோடுக்கு பதிலாக சன்ஹிதா அப்படின்னு போட்டாங்க. பாரதிய நியாய சன்ஹிதா இதுதான் ஐபிசிக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது. இதில் இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, கிரைம்னா என்ன? ரொம்ப முக்கியமான ஐபிசியில் இதை நம்ம இந்த கிரைம் குறித்து மட்டுமே நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் அதை பார்த்துடணும். கிரைம்னா என்னன்றதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லலாம்னா, அன்லாஃபுல் ஆக்ட் அண்ட் திஸ் அன்லாஃபுல் ஆக்ட் இஸ் பனிஷபிள் பை அ ஸ்டேட். ஃபஸ்ட்டு அது ஒரு அன்லாஃபுல் ஆக்டாக இருக்கணும். அதோட கண்டினியூஸாக அது பனிஷபிள் பை ஸ்டேட்டாக கண்டிப்பாக அறிவிச்சிருக்கணும். அப்படின்னா தான் அது கிரைமாக மாறும். அப்போ வாட் இஸ் அ கிரைம் அப்படின்னா, அன்லாஃபுல் ஆக்ட் அண்ட் திஸ் அன்லாஃபுல் ஆக்ட் இஸ் பனிஷபிள் பை அ ஸ்டேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரி, என்ன கிரைம்? எவ்ரி கிரைம் அஃபெக்ட் சொசைட்டி. கரெக்டு தான். ஒவ்வொரு கிரைமும் சொசைட்டியை அஃபெக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன வேணும்? ஸோ வி நீட் கிரிமினல் லாஸ் டு ப்ரொடெக்ட் இட். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த கிரைம் நடக்காமல் இருக்கிறதுக்கு, கிரைம் நடந்துட்டால் பாதிக்கப்பட்டவருக்கு உதவுறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஒரு கிரிமினல் லாஸ் வேணும். The accused person must be brought before the court and punished for which substantive law and procedural law is followed. அந்த அக்யூஸ்டு பர்சனை கோர்ட்டு முன்னாடி நிறுத்தி அவனை பனிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு சப்ஸ்டாண்டிவ் லாவும் ப்ரொசீஜர் லாவும் தேவைப்படும். இப்போ சப்ஸ்டாண்டிவ் லா ப்ரொசீஜர் லானா என்ன? சப்ஸ்டாண்டிவ் லா அப்படின்னா ஒரு ரைட்ஸு, டியூட்டிஸு, பெனால்ட்டிஸ் அதான் முக்கியம். சப்ஸ்டாண்டிவ் லாவை பொறுத்த வரைக்கும் பெனால்ட்டிஸ் என்னென்ன தப்பு செஞ்சால் இந்த தப்புக்கு என்னென்ன வந்து தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சப்ஸ்டாண்டிவ் லா. ப்ரொசீஜரல் லா அப்படின்னா அந்த குற்றவாளியை எப்படி கைது பண்ணணும், அந்த குற்றம் நடந்த முறை எப்படி விசாரிக்கணும், அதை வந்து ப்ரொசீஜர்ஸை கவர்ன் பண்ணுறது, ப்ரொசீஜர்ஸை சொல்கிறது தான் ப்ரொசீஜரல் லா. அப்போ ஐபிசி, பிஎன்எஸ் எல்லாம் சப்ஸ்டாண்டிவ் லாவில் வரும். நம்ம சிஆர்பிசி, சிபிசி எல்லாம் ப்ரொசீஜரல் லாவில் வரும். சரி, இவ்வளோதான். இப்போ ஐபிசி ஒரு சப்ஸ்டாண்டிவ் லா. த ஆக்ஷன் டேக் அகேன்ஸ்ட் அக்யூஸ்ட் இஸ் ஒன்லி பவர் வெஸ்டட் வித் த கவர்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு அக்யூஸ்டுக்கு எதிராக யாரெல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியும்? ஒரு தப்பு நடந்துருச்சு, அந்த தப்புக்கு எதிராக ஆக்ஷன். இப்போ என் வீட்டிலேருந்து ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னா நான் அவனை பிடிச்சி அடிக்க முடியாது, நான் அவனுக்கான தண்டனையை கொடுக்க முடியாது. அப்போ இங்கே தண்டனையை கொடுப்பதுக்கு யாருன்னா பவர் இருக்குது. த பவர் ஒன்லி வெஸ்டட் வித் த கவர்மெண்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் ஒரு லீகல் மேக்ஸிம் பார்க்கணும். என்னென்னா, நல்லன் கிரிமினல் சினே லிகே, NULLUM CRIMEN சினே லிகே. அதாவது இஃப் இட் இஸ் நாட் பேன் பை லா தென் இட் இஸ் நாட் அ கிரைம். மேலே ஃபஸ்ட்டு இதில் சொன்னதான், ஸ்டேட்டில் பனிஷபிள்னு சொன்னால் தான் அது கிரைம். அதே தான் இங்கே. அது பேன் பண்ணல அப்படின்னா அது கிரைமாக எடுத்துக்க முடியாது. அது வந்து ஸ்டேட்டால் ப்ராஹிபிட் பண்ணலைன்னா அது கிரைமாக எடுத்துக்க முடியாது. 497 வந்து இப்போ எங்கேயுமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் அதை அனல் பண்ணிருச்சு. அதனால் புதிய பிஎன்எஸ்லேயும் 498 அடல்ட்ரி ப்ரொவிஷன் கிடையாது. இப்போ 497 ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா இனிமேல்? அப்போ யாராவது ஒரு ஆள் அடல்ட்ரி இன்னைக்கு பாஸ் பண்ணுறாங்க,
அடல்ட்ரியை வந்து இன்றைக்கி அடல்ட்ரினா என்ன, ஒரு உறவுக்கு மேலே ஒரு 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 திருமணத்துக்கு கடந்த ஒரு உறவை வச்சுக்கிறது. அப்போ இதுக்கு இன்னைக்கு பனிஷபிள் அஃபென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்டேட்டே சொல்லிடுது. ஸ்டேட்னா என்ன, கவர்மெண்ட்டே சொல்லிடுது இல்லை இது வந்து பனிஷபிள் கிடையாது, இதுக்கான தனி எந்த அஃபென்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ இன்னைக்கு 497 ஏதாவது தப்பு பண்ணால் அது அடல்ட்ரி வருமா? இல்லை, வராது. அப்போ அடல்ட்ரின்றது ஸ்டேட்டால் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் செஞ்சால் தான் தப்பு, ஸ்டேட்டால் பேன் பண்ணதுக்கப்புறம் அது தப்பு கிடையாது. அப்போ அதுதான், இஃப் இட் இஸ் நாட் பேன் பை எ லா தென் இட் இஸ் நாட் அ கிரைம். ஓகே, இப்போ கூட நம்ம வந்து கரண்ட் இஷ்யூஸ் என்ன போயிட்டுருக்கு, மெரிட்டியல் ரேப்பை வந்து பேன் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா மேரிட்டியல் ரேப் வந்து இன்னும் வந்து அஃபென்ஸ் இல்லை. அவர் ஒரு ஒரு உமன் வந்து நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் கணவர் ரேப் பண்ணிட்டான்னு சொன்னால் அதுக்கு அஃபென்ஸ் இல்லை, இன்னும் அது வந்து ஸ்டேட்டால் பேன் செய்யப்படலை, அதனால் அதை அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்காருன்னு சொல்லி ஒரு ஒய்ஃபை கம்ப்ளைண்ட் பண்ணால் அடல்ட்ரிக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அது பேன் பண்ணிட்டாங்க, அது வந்து அஃபென்ஸாக அறிவிக்கப்படலை. இவ்வளோதான். இப்போ க்ரைம்ன்றதை நம்ம ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும்னா, அன்லாஃபுல் ஆக்ட் அண்ட் திஸ் அன்லாஃபுல் ஆக்ட் இஸ் பனிஷபிள் பை அ ஸ்டேட். அவ்வளோதான். அப்படி இருந்தால் தான் தட் இஸ் அ க்ரைம். செகண்ட், வாட் ஆர் தி எசென்சியல்ஸ் ஆஃப் க்ரைம்? இப்போ ஒரு க்ரைம் பண்ணுறதுக்கு என்ன எசென்சியல்ஸ் வேணும், ஒரு க்ரைமுக்கு எதெல்லாம் முக்கியமாக இருக்கணும், அதுதான் ஒரு க்ரைம்னு சொல்லலாம் அப்படின்னு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த எசென்சியல்ஸ்லாம் வருமானு கேட்டால் சில இடங்களில் வரும், சில இடங்களில் வராது. இது ஒரு காமன் லா எசென்சியல் ஆஃப் க்ரைமில் வர்றது தான். ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், அந்த தப்பு செய்யக்கூடிய மனிதர் ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கணும். இப்போ பழைய காலத்தில் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, ஒரு ரிவெஞ்சு, விலங்குகளுக்கு எதிராகவும் ரிவெஞ்ச் எடுத்தாங்க. ஒரு விலங்கு தப்பாயிருச்சுன்னா அந்த விலங்குகளுக்கும் தண்டனைகள் கொடுக்க பழக்கங்கள்லாம் இருந்துச்சு பழங்காலங்களில். அப்போ அது பிற்பாடு என்ன மாறுச்சுன்னா, அந்த விலங்கை யார் ஓன் பண்ணுறா அவங்களுக்கு தண்டனை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா, ஒரு நாய் வெளியில் கூட்டு வரும்போது முகத்துக்கு அந்த நாயோட வாய்க்கு கவசம் போட்டு தான் வெளில கூட்டு வரணும். இப்போ அப்படி பண்ணலைன்னா அந்த நாயை தண்டிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை, ஆனால் அந்த நாயோட ஓனரை சார்ஜ் பண்ணலாம். அப்போ அதுதான் வந்து இங்கே ஃபார் அனிமல்ஸ்க்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங் தான் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே மெயின். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கணும், ரெண்டாவது அவங்களுக்கு மென்ஸ் ரியா இருக்கணும். இந்த மென்ஸ் ரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கிரிமினல் ஏரியாவில். மென்ஸ் ரியானா என்ன, எ கில்ட்டி மைண்டு, ஒரு குற்றத்தனமுள்ள ஒரு எண்ணம், இன்டென்ஷன் நமக்கு இருக்கிறது. ஓகே, அப்போ ஒரு க்ரைம் நடக்கிறதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட்றாங்க, ஒன்று இன்டென்ஷன் அண்ட் தி ஆக்ட் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போ சில க்ரைமில் இன்டென்ஷன் மட்டுமே சில இடங்களில் போதுமானதாக இருக்குது, சில க்ரைமில் ஆக்ட் மட்டுமே போதுமானதாக இருக்குது. அப்போ இன்டென்ஷன் ஆக்ட் ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு க்ரைம் ஃபுல்ஃபில்ட் ஆகுது. இப்போ மென்ஸ் ரியா அப்படின்னா கில்ட் இன்டென்ஷன் நம்ம சொல்லலாம். அதாவது வந்து வித் ஹேவிங் விச் இஸ் ஆக்ட் ஆர் ஒமிஷன். இதுக்கு உதாரணமாக ஒரு கேஸ்லாம் சொல்லுவாங்க, ரெஜினா வர்சஸ் ஃபாக்னர் அப்படின்ற கேஸ்லாம். இதில் என்னென்னா, ஒரு மேன் வந்து ஒரு லோட் பண்ணியிருக்கக்கூடிய கப்பலில் ஏறி அதுலேருந்து ஆல்கஹால் பேரல்லேருந்து திருட ட்ரை பண்ணுவார். அப்போ திருடும்போது ஆக்சிடெண்ட்டாக ஃபயர் ஆயிரும் அந்த பேரல், அதனால வந்து ஹோல் ஷிப்பே மொத்தமாக எரிஞ்சு விழுந்துடும். இப்போ அவருக்கு தண்டனை கொடுக்கும்போது அவருக்கு ஹோல் ஷிப்பும் பேர்ன் ஆகிறதுக்கான தண்டனை அவர் கொடுக்க மாட்டாங்க. அவருடைய ஒரே கில்ட்டி என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த பேரலை திருடினதுக்காக மட்டும்தான் அவருக்கான கில்ட்டியாக வந்து இருந்தது. இப்போ இது வந்து ஒரு ஃபேமஸான இந்த ஆக்ட் ஆர் ஒமிஷன் மென்ஸ்ரியால் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ் லாஸ், ரெஜினா வர்சஸ் ஃபாக்னர். இந்தியன் லாவை பொறுத்த வரைக்கும் மென்ஸ்ரியாவை பல விஷயங்களில் டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்தந்த வேர்ட்ஸ்லாம் இருந்தால் அது மென்ஸ்ரியாவுடைய ரிலேட் ஆனது. என்னென்ன, மேலிஷியஸ்லி, டிஸ்ஹானஸ்ட்லி, ஃப்ராடலண்ட்லி, இன்டென்ஷனலி, நெக்லிஜென்ட்லி ஆர் நோயிங்லி. இது ஒரு அடிஷ்னலாக சேர்த்துனா ரீசன்ஸ் டு பிலீவ் கூட மென்ஸ்ரியாவில் வர்றது தான். அப்போ இந்தியன் லாவில் இதெல்லாம் வந்து மென்ஸ்ரியாவுக்கு பேசிஸாக இருக்குது. ஓகே, அப்போ க்ரைமுடைய இன்டென்ஷன் என்ன,
அப்போ உதாரணத்துக்கு இஃப் வித்தவுட் இன்டென்ஷன் த கிரைம் ஹேப்பன் நாட் கன்சிடர்ஸ் அ கிரைம். இஃப் அ lunatic person indulgence in crime it not considers a crime. அதுக்கு ஒரு கேஸ்லாம் இருக்குது. நாதலால் vs ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இது ஒரு லேண்ட்மார்க் கேஸ்லாம். இதில் என்னென்னா நாதலால் வந்து ஒரு லைசன்ஸ் டீலர், ஒரு ஃபுட் கிரெயின் லைசன்ஸ் டீலரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா லைசன்ஸ் வாங்குறதுக்கு லைசன்ஸ் அப்டேட் பண்ணிடுறாரு. ஆனால் லைசன்ஸ் வந்து கிடைக்கல. இவர் வந்து எல்லா டெபாசிட் நெசசரி ஃபீயும் கட்டிடுறாரு. ஆனால் இவருக்கு லைசன்ஸ் வராத காரணம் இவர் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவுடைய ஒவ்வொரு சைட்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து அதை சரியாக பார்க்கல, அதனால் இவருக்கு லைசன்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணல. ஆனால் இவர் என்ன நினச்சிட்டாரு, நம்மக்கிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம வந்து காசு கட்டிட்டோம்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கடைசியில் இவர் வந்து ப்ராசிக்யூட் பண்ணுறாங்க. மத்திய பிரதேஷ் ஃபுட் கிரெயின் டீலர்ஸ் லைசன்சிங் ஆர்டர் ஆக்ட் கீழே இவரை ப்ராசிக்யூட் பண்ணுறாங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா நாதலாலுக்கு ஃபேவராக டிசிஷன் தராங்க. என்ன டிசிஷன்? இல்லை, இவர் வந்து மென்சரி அவருக்கு லேக் ஆகுது, இன்டென்ஷன் இவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பேசிஸில் இவருக்கு ஃபேவராக ஆர்டர் தராங்க. இவர் மேலே இருந்த கேஸை வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க. அதுதான் நாதலால் vs ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் கேஸில் மென்சரியால் இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்றது. அப்போ சில ஸ்பெசிஃபிக் கேசஸில் மென்சரியா நாட் கன்சிடராகவும் ஆயிருக்கு. சில கேஸை பொறுத்த வரைக்கும் மென்சரியா கன்சிடர் பண்ண முடியல. அப்போ அது எந்த கேஸு? சுப்ரீம் கோர்ட் இன் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா vs மேயர் ஹான்ஸ் ஜார்ஜ். இந்த கேஸில் வந்து என்னென்னா மென்சரியா வந்து இன்டென்ஷன் இல்லைனாலும் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முடிவு எடுக்குது. இந்த கேஸோட ஃபேக்ட் என்னென்னா, இந்த மேயர் ஹான்ஸ் ஜார்ஜ்ன்றவர் வந்து ஜெர்மன் நேஷ்னல். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 34 கிலோகிராமோடைய கோல்டை இவர் வந்து கழுத்தில் போடுறாரு, பொசிஷன் இவர் கையில் வச்சுருக்காரு. இவர் வந்து அந்த கோல்டு நான் வச்சுருக்கேன்றத எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம இவர் வந்து இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அப்போ இவரை ப்ராசிக்யூட் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு சொல்லி. அப்போ இவர் என்ன ப்ளீ எடுக்கிறாருன்னா, இல்லை இது எனக்கு தெரியாது, எனக்கு வந்து எந்த இன்டென்ஷனும் கிடையாது, இந்தியாவுக்கு வந்து நான் இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லி, இது என்னுடைய ஓன் யூஸில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுக்கிறார். அப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு வேலிட் டிஃபென்ஸ் கிடையாது. அப்போ இதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது உன்னோட கட்டாயம். இக்னோரன்ஸ் ஆஃப் லா கெனாட் பி யூஸ்ட் அஸ் அ டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது எனக்கு இந்த சட்டம் தெரியாது அப்படின்றத நான் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதில் அவரை கன்விக்ட் பண்ணுறாங்க. அப்போ 2 விதமான கேஸும் இங்கே நடந்திருக்கு. அதே போல் சிவியர் அஃபென்சஸ் வரும்போது அங்கேயும் மென்சரியா வந்து பிரின்சிபல் வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. கத்தார் சிங் vs ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ்லையும், அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டி vs இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்படின்னு வரும்போது நேஷ்னல் செக்யூரிட்டி சைடு தான் வந்து கோர்ட்டு நிற்கிது. இப்போ கர்தார் சிங் vs ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ் என்ன? அது ஒரு டாடா வழக்கு, அதாவது டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அந்த வழக்கு. அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த கோர்ட் வந்து 5 பெஞ்ச் கோர்ட் உட்காருது. அதில் என்ன பண்ணுறாங்க, இந்த டாடாவை வந்து உறுதி பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து இந்த மென்சரியா இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் அதில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக அல்லது அதில் வந்து ஒரு ஒரு கூட்டாளியாக நீங்கள் இருக்கிறீங்கனாலே வித்தவுட் நோயிங் இன்டென்ஷன்னா கூட நீங்கள் இதுக்குள்ளே வருவீங்கன்னு சொல்லி இந்த கத்தார் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸில் நேஷ்னல் செக்யூரிட்டி vs இண்டிவிஜுவல் ரைட்ஸ்னு வரும்போது அவங்க நேஷ்னல் செக்யூரிட்டி தான் இம்பார்ட்டண்ட்டு, எங்கள் இண்டிவிஜுவல் ரைட்ஸில் அவங்களோட இண்டிவிஜுவலோட இன்டென்ஷனை வந்து நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற வெர்டிக்டை சுப்ரீம் கோர்ட் தருது. அதே போல் சிலதில் வந்து செடிஷன் கேஸு, சில இந்த 144 ஆஃப் பிஎன்எஸ் இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து கோர்ட் வந்து மென்சரியாவை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா காமனாக ஒன்று தான், என்னது அது வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸோட தொடர்பு இருக்கலாம். எப்படி சில சொல்கிறாங்க, இந்த மாதிரி அஃபென்சஸில் மென்சரியா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ மென்சரியாவை பொறுத்த வரைக்கும் மென்சரியா கன்சிடர் பண்ணலான்ற சில வழக்கு இருக்குது, மென்சரியா கன்சிடர் பண்ண வேண்டான்ற சில வழக்கு இருக்குது. அப்போ முக்கியமான கேஸ் லாஸ் நம்ம பார்த்தோம். அடுத்தடா கிரிமினல் நெக்லிஜென்ஸ். இப்போ இந்த கிரிமினல் நெக்லிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்லிஜென்ஸை கிரிமினல் சைடில் கொண்டு வர்றதுக்கு அப்பெக்ஸ் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சிவிலாகவும் கிரிமினலாகவும் 2 மேட்டராகவும் இருக்க இடையில இப்போ இந்த கிரிமினல் நெக்லிஜென்ஸ் வந்து கிரிமினல் சைடு நெக்லிஜென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த நெக்லிஜென்ஸ் லெவல் வந்து ரொம்ப கிராஸ் லெவலில் இருக்கணும்
அண்ட் ஹாவ் த மென்ஸ்ரியா கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இதுக்கு வந்து ஃபேமஸான கேஸ் வந்து ஜேக்கப் மேத்யூ vs ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ். இது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் வந்த கேஸு. இது வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் தொடர்பான கேஸ். ஸ்பெசிஃபிக்கலாக லையபிலிட்டி ஆஃப் டாக்டர்ஸையும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸையும் இந்த கேஸில் அலிஜென்ஸ் பண்ணுறாங்க. அதாவது கேஸுடைய ஃபேக்ட் என்னென்னா, ஜேக்கப் மேத்யூ வந்து ஒரு சீனியர் டாக்டர். அது வந்து அனஸ்தீசியா இருக்கார், பஞ்சாப் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படுது, அதனால் ஆக்சிஜன் சப்போர்ட்டை வந்து இவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த டூரிங் ட்ரீட்மெண்ட்டில் ஆக்சிஜன் சப்போர்ட் வந்து எம்டின்னு தெரிய வருது, அதனால பேஷண்ட் இறந்துடுறாங்க. அப்போ பேஷண்ட் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, டாக்டர் ஜேக்கப் மேத்யூவும் அவருடைய மெடிக்கல் ஸ்டாஃபும் இதில் நெக்லிஜெண்ட்டாக இருந்துட்டாங்க. அப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து ஃபில் ஆயிருக்குன்றதை அவங்க கவனிக்கலை, இதுதான் பேஷண்ட்டுடைய டெத்துக்கு காரணம் சொல்லி அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அவர் மேலே 304 ஆஃப் ஐபிசி, அதாவது நம்ம பொதுவாக டெத்து காசிங் பை தி நெக்லிஜென்ஸ், அதில் வந்து இன்றைக்கி வந்து அது 106 பிஎன்எஸ்ஸாக இருக்குது. 304 ஐபிசியில் இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ கோர்ட் முன்னாடி 2 இஷ்யூஸ் வருது. கீ இஷ்யூஸ் என்னென்னா, இப்போ டாக்டர் ஜேக் மேத்யூ வந்து கிரிமினலி லையபிளா, அதாவது 304 அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இந்த நெக்லிஜென்ஸ்ன்றது மெடிக்கல் ப்ராக்டிஸில் என்ன, லீகல் ஸ்டாண்டர்டில் டாக்டர் வந்து இப்படி உள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்கிறது. அப்போ கோர்ட் வந்து அதில் என்ன சொல்லுதுன்னா, ஜட்ஜ்மெண்ட்டில் டாக்டர் மேத்யூவை அக்யூட்டல் பண்ணிவிட்டு, இதில் வந்து நெக்லிஜென்ஸ்னு ஒன்று எடுந்தால் அந்த நெக்லிஜென்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கணும், சும்மா சாதாரணமாக வந்து அதை வந்து நம்ம முடிச்சிட முடியாது அப்படின்னு அதை வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதாவது ஒரு நெக்லிஜென்ஸ்னு இருந்தால் அது கிராஸ்லி நெக்லிஜெண்ட்டாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அங்கே நெக்லிஜென்ஸ் ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் வச்சுட்டு ஒருத்தவங்க மேலே வந்து சார்ஜஸை ஃப்ரேம் பண்ண முடியாது அப்படின்ற டெஃபனிஷனை கொடுக்குது. அப்போ இங்கே மென்ஸ்ரியா, அதாவது இந்த டாக்டருக்கு வந்து ஒரு மென்ஸ்ரியா இருக்கணும். இந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்கணும், அவரை வந்து நான் வந்து வேணும்னே ஒரு கொலை செய்ய வேண்டும் நோக்கத்தில் அப்படி ஏதோ ஒரு நோக்கத்தின் பேரில் நான் வந்து இன்டென்ஷனலாக அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து நான் ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தா இந்த டாக்டர் ஜேக்கப் மேத்யூ வந்து உள்ளே வருவார். ஆனால் அப்படி எதுவும் இல்லாதனால அவரை அக்யூட்டல் பண்ணிடுறாங்க. அப்போ மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்லேயே மென்ஸ்ரியா ரொம்ப இம்பார்ட்டன்றதுக்கான கேஸ் வந்து ஜேக்கப் மேத்யூ vs ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2005 6 SCC 1 கேஸ். அப்போ மென்ஸ்ரியாவில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்னா, அதுக்குள்ளே மோட்டிவ் இருக்குது, இன்டென்ஷன் இருக்குது, நாலேஜ் இருக்குது, நெக்லிஜென்ஸ் இருக்குது, ரெக்லெஸ்னஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் மென்ஸ்ரியாவை ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது. அப்போ இதுக்கு சில இடத்துல விதி விலக்குகள் இருக்குது, சில இடத்துல அதை எடுத்துக்கிறதும் இருக்குது. அடுத்து ஆக்டஸ் ரியஸ், அதாவது ஆக்ட் ஆர் ஒமிஷன் அப்படின்வாங்க. அதாவது பை ஒன்ஸ் இல்லீகல் ஆக்ட் ஒன் பர்சன் வாஸ் இன்ஜூர்டு அப்படின்றது ஆக்ட். அதாவது ஒருத்தருடைய இல்லீகல் ஆக்ட், சட்டவிரோதமான செயலின் காரணமாக ஒருத்தர் இன்ஜூர் ஆகிறார்னா அது ஆக்ட். ஒமிஷன் அப்படின்னா சில சர்க்கம்ஸ்டன்ஸில் அந்த பர்சன் வந்து ஒரு வேலையை செய்ய தவறுகிறாருன்னும் போது அது ஒமிஷன். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு பர்சன் இருக்கார், அவர் வந்து ரொம்ப முக்கியமான பர்சன், அல்லது ஒரு வாட்ச்மேன் வைங்களேன், அவர் வந்து திருடர் உள்ள நுழைகிறாங்க, போலீஸ் திருடு உள்ள நுழைகிறத பார்த்தும் போலீஸ்க்கு சொல்லலை அப்படின்னா அவர் வந்து அந்த இடத்துல ஒமிஷன் கமிட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். இப்போ இங்கே ஒரு லீகல் மேக்ஸிம், ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியும் நிசி மென்ஸ் சிட் ரியா. The act itself do not make a man guilty of a crime unless his intention is also guilty. அதாவது ஒரு செயல், அவர் செய்கிற செயல், அந்த செயலை செய்கிறதுனால அவர் உடனே ஒரு க்ரைம் பண்ணிட்டாருன்னு ஆயிடாது. அது எப்போ க்ரைமாக மாறும் அப்படின்னா, அவருக்கு உண்மையிலேயே அந்த தவறான எண்ணத்தின் காரணமாக அந்த செயல் செஞ்சிருந்தால் தான் அவர் வந்து அந்த க்ரைமை வந்து செஞ்சவராக மாறுவார். அதான் ஆக்டஸ் ரியஸ். அப்போ எசென்சியல்ஸில் முக்கியமாக ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கணும், அடுத்து மென்ஸ்ரியா இருக்கணும், அடுத்து ஆக்டஸ் ரியஸ் இருக்கணும், அடுத்து இன்ஜுரி இருக்கணும். இப்போ இன்ஜுரியை வந்து செக்ஷன் 2/14 ஆஃப் பிஎன்எஸ் 44 ஐபிசி வந்து இன்ஜுரியை வந்து சொல்கிறாங்க. இன்ஜுரினா என்ன, இன்ஜுரி எப்படி இருக்கணும்னு சொல்லி அதை நம்ம பின்னாடி பார்க்கும்போது டெஃபினிஷன்ஸில் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய இன்ஜுரின்றது வந்து வெளிப்படையாக இருந்தால் மட்டும்தான், அதாவது ஒரு காயத்தை மட்டும் தான் இன்ஜுரின்னு சொல்ல மாட்டோம். Injure in body, destroy the property by fire, damage the good reputation is also the injury. அப்போ இன்ஜுரி இன் மைண்ட்,
body, property, registration, it's all amounts to the injury. இதுதான் வந்து ரொம்ப மெயினான 4 எசென்சியல்ஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட் எசென்சியல்ஸ் ஆஃப் க்ரைம் பார்த்துட்டோம். அடுத்து வாட் ஆர் த மென்டல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் க்ரைம்? மென்டல் எலிமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒன்று தான். இன்டென்ஷன் இருக்கணும், மென்சரியாக இருக்கணும், நாலேஜ், அவேராகவும் அண்டர்ஸ்டுடாகவும் உங்களுக்கு அது தெரியணும். இந்த செயல் செய்கிறதுனால இவருக்கு வந்து அடிபட்டு இவருக்கு வந்து காயம் ஏற்படும், நான் இந்த உருட்டுக்கட்டையால் அவர் மண்டையில் தாக்குறது மூலமாக அவருக்கு காயம் ஏற்படும், மண்டையில் அடிபட்டு ரத்தம் வரும், அவருக்கு வந்து வலி உருவாகும் அப்படின்ற அவேர்னஸ் எனக்கு இருக்குது அப்படின்றது நாலேஜ். அடுத்து மோட்டிவ், எனக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும், முன் விரோதமோ இவர் அடிப்பதற்கான ஒரு காரணம் இருந்ததுன்றதை நான் நிரூபிக்கணும். அதான் மென்டல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் க்ரைம். அடுத்து மிஸ்டேக், இது வந்து வேறு மிஸ்டேக்காகவும் இருக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் தி ட்ரூத், அதாவது நான் உன்னை கவனிச்சுட்டு நான் உன்னை தப்பாக புரிஞ்சு கூட பண்ணியிருக்கலாம். இந்த 5 எலிமெண்ட்ஸ் வந்து க்ரைமுடைய மென்டல் எலிமெண்ட்ஸாக இருக்குது. இது எசென்சியல்ஸ், மென்டல் எலிமெண்ட்ஸ். அடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரைம், இதில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இன்டென்ஷன். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான் இருக்குது, இந்த பிளான் மட்டும் வச்சுருக்காரு மண்டையில், தனக்குன்னு ஒரு பிளான் வச்சுருக்காரு. ஒன் பிளான் ஹாவ் டு பி ரெக்கர். இன்டென்ஷனுக்கு ஒரு பிளான் இருக்கணும். அடுத்து மோட்டிவ் இருக்கணும். என்ன மோட்டிவ் இருக்கணும்? ஏதாவது ஒரு மோட்டிவ். உதாரணத்துக்கு ஏன்னா நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னதுக்காக நான் வந்து ஃபஸ்ட் ஒய்ஃபை கொள்றேன் அப்படின்னு நான் மைண்டில் எதுக்காக ஒரு இன்டென்ஷன் எதுக்காக வரும்? நான் வந்து ஒரு பிளான் உருவாக்குறேன் அடுத்தவங்களை தாக்கணும்னு சொல்லி, அதுக்கான எனக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும். இப்போ இவர் இன்டென்ஷனாக மட்டும் வச்சுருக்காரு, ஆனால் இதை வந்து ஆக்டாக மாற்றலை அப்படின்னா இவர் கில்ட்டி ஆக மாட்டார். ஹி ஹாவ் எ இன்டென்ஷன் பட் நாட் ஃபர்தர் மூவ்டு. இவர் என்ன வச்சுருக்காரு, மனசில் மட்டும்தான் நினச்சி வச்சுருக்காரு. என்ன நினச்சிருக்காரு, நான் அடுத்த கல்யாணம் பண்ணணும், 2வது அவர் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு என் முதல் மனைவியை நான் கொல்லணும் அப்படின்னு மனசில் மட்டும் தான் நினச்சிருக்காரு. அதுக்கேற்றமான எந்த மூமெண்ட்டோ அது எதுவுமே பண்ணல, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நிற்கிறார் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த விதமான கில்ட்டியும் கிடையாது, அவருக்கு அது குற்றம் பிடிக்க மாட்டார். ஏன்னா அவர் மனசால தான் நினச்சாரே தவிர அதுக்கு எந்த விதமான செய்யலை. அடுத்து ஃபஸ்ட்டு இன்டென்ஷன் ஸ்டேஜ் போயாச்சு, செகண்ட் ஸ்டேஜ் ப்ரிப்பரேஷனுக்கு வராங்க. இங்கே இந்த ப்ரிப்பரேஷன்றது ஃபுல்ஃபில்டு பை அட்டம்ப்ட். ஒரு அட்டம்ப்ட் ஆகிறது மூலமாக தான் அந்த ப்ரிப்பரேஷன் வருது. இந்த அட்டம்ப்ட்டு சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்றது மேட்டர் கிடையாது. இந்த அட்டம்ப்ட் ஒன்று செஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்பரேஷன் ஆயிரும், அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸாக மாறிடும். அப்போ இதுக்கு ஒரு கேஸ்லான்னு பார்த்தோம்னா மல்கியாத் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்ற கேஸ். அப்போ அது இப்போ ப்ரிப்பரேஷன் வந்து ஃபெயில் ஆனாலும் அது பனிஷபிள் தான், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு ஒரு கேஸ் லாஸ், மல்கியாத் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த கேஸில் வந்து ஸ்பெசிஃபிக்கலாக இந்த அட்டம்ப்டை பற்றி பேசுகிறாங்க. இதோட ஃபேக்ட் என்ன, மல்கியாத் சிங்கும் இன்னொருத்தவரும் 2 பேரும் டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க, குட்ஸ் வியா ட்ரக்கு. அப்போ 2 பேருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு என்ன எதில் அக்யூஸ்டாக கொண்டு வரப்படுறாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் மீட் ஆஃப் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இதை வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் ஒரு கோதுமையை வந்து எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அக்யூஸ்டாக வந்து கொண்டு வராங்க போலீஸு. அப்போ மாலிகா சிங் என்னன்னா, அட்டெம்ப்ட் டு கமிட் தெஃப்ட் வீட் வாஸ் இன்டெண்டட் டு லீகலி டைவர்ட்டட் அப்படின்ற சார்ஜஸ் கீழே வர பண்ணுறாங்க. இப்போ லீகல் இஷ்யூஸ் வருது. இப்போ இவர் வந்து அஃபென்ஸை கமிட் பண்ணிட்டாரா? ஏன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து உள்ளே வராங்க. அப்போ அதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ஒரு அட்டெம்ப்ட்டுக்கு டெஃபினிஷன் தருது, மஸ்ட் பி டிஸ்டிங்க்டு ஃப்ரம் அ மேர் ப்ரிப்பரேஷன். அதாவது அட்டெம்ப்ட்னா ப்ரிப்பரேஷன்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஏன்னா attempt involves a direct involvement towards the commission of the crime after the preparation is complete. There must be overt act that demonstrated intention to commit the offense. அதாவது இங்கே வந்து இதோடைய அடுத்த ஸ்டேஜ் தான் அட்டெம்ப்ட். ப்ரிப்பரேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அட்டெம்ப்ட். அப்போ அட்டெம்ப்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிப்பரேஷனை நீங்கள் அட்டெம்ப்ட் சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஓவர் ஆக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இங்கே இன்னொரு இதில் வெறும் ப்ரிப்பரேஷன் மட்டும் இதில் எனஃப் கிடையாது. அப்போ ஒன்லி ப்ரிப்பரேஷன் இருக்குது, ஆனால் இங்கே வந்து நாட் அன் அட்டெம்ப்ட் அப்படின்னா, அதாவது ட்ரக் வாஸ் இன்டர்செப்டட் பிஃபோர் இட் கிராஸ் த ஸ்டேட் பார்டர் டிட் நாட் அமௌண்ட் டு தி அட்டெம்ப்ட் டு கமிட் ஆஃப் தெஃப்ட். அதாவது
இது இன்னும் பார்டரை தாண்டலை. பார்டரை தாண்டினா தான் இது வந்து அட்டம்ப்டாக மாறும், தெஃப்ட்டுக்கு ஒன்றே அட்டம்ப்டாக மாறும். அதுக்கு முன்னாடி இது வந்து மாறாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கோர்ட் வந்து இந்த ரூலை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ மால்கியா சிங் கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டைரக்ட் டுவர்ட்ஸ் அமிஷன் ஆஃப் த, அதாவது ஒரு டைரக்ட் ஸ்டெப் எடுக்கப்படாத வரைக்கும் அதை வந்து அட்டம்ப்ட்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை வந்து ப்ரிப்பரேஷன்ற லெவலில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இப்போ 501 இவங்க வந்து 511 ஐபிசி வச்சு மட்டும்தான் இந்த ரூலை வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. வேறு வேறு கேஸ்க்கு வந்து வேறு வேறு கேஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து அக்யூஸ்டை வந்து அக்யூட்டல் பண்ணிருச்சு. இவர் வந்து கமிட்டர் ஆஃப் தெஃப்ட்னு வராது, வரமாட்டாங்க. ஏன்னா மேர்லி ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லிருச்சு. இப்போ இந்த கேஸில் ஏன் முக்கியம்னா, ஒரு ப்ரிப்பரேஷனுக்கும் அட்டம்ப்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றத மால்கியா சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ் 1970 AR 713 தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் ஃபஸ்ட் பேசுகிறாங்க. அதனால தான் இந்த கேஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, ப்ரிப்பரேஷன். அப்போ சில எக்ஸப்ஷன் இருக்குது. ப்ரிப்பரேஷன் வந்துட்டாலே சில கேஸில் தண்டனை உறுதி செய்யப்படுற சில கேஸும் இருக்கும். அது பெக்குலியர் ஃபேக்ட்ஸை பொறுத்து மாறும். அடுத்து 3வது அட்டம்ப்ட் சார்ஜ். இதில் இதான் லாஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும். நீங்கள் வந்து கமிட் அஃபென்ஸும் பண்ணலாம், வித்ரா பண்ணிட்டும் பண்ணிடலாம். ஆனால் ஒரு அஃபென்ஸை கமிட் பண்ண போகிறதுக்கு இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இதுக்குள்ளே நீங்கள் போகிறது தான். இதுவும் பனிஷபிள் ஸ்டேஜ் தான். ஆனால் ஒரு கமிட்டலுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் தான் இந்த அட்டம்ப்ட். இந்த அட்டம்ப்ட் வந்துருச்சுன்னா 100% அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸு. இது வந்து கமிஷன் ஆஃப் க்ரைமுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்போ இதுக்கு அடுத்து என்ன? இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் கடைசியாக கமிஷன் ஆஃப் க்ரைம். அதாவது ஒரு கொலை செய்ய ஒரு இன்டென்ஷன் இருக்குது இவருக்கு. அடுத்து அந்த கொலை செய்யறதுக்காக இவர் போய் ஒரு ஆயுதத்தை வாங்குறாரு. அடுத்து 3வது கொலை ஆயுதத்தை வாங்கி இவர் கொல்வதற்கு இவர் வந்து எந்திரிச்சு நடந்து ஓடி போயிடுறாரு. கடைசியில் ஒரு குத்தி கொலை செஞ்சிடறாரு. அவ்வளோதான், கமிஷன் ஆஃப் க்ரைம் நடந்துருச்சு. ஆக்சுவல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் நடந்துருச்சு. இஃப் த அட்டம்ப்ட் இஸ் சக்ஸஸ், இட் பிகம்ஸ் க்ரைமாக மாறிடுது. அவ்வளோதான். அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு அட்டம்ப்ட் சக்ஸஸ் ஆச்சா க்ரைமாக மாறிடுது. இதுதான் வந்து ஸ்டேஜ் ஆஃப் க்ரைம். அப்போ இந்த 3 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. இதுதான் அதோடைய இன்ட்ரொடக்ஷன். இது முடிஞ்சுட்டு நம்ம டைரெக்டாக நம்ம வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிரிமினல் லா, அதாவது பிஎன்எஸ்க்குள்ளே நம்ம ஃபுல்லாக போயிடுவோம். பிஎன்எஸ் வந்து நம்ம அடுத்ததில் செஷன்ஸில் பார்ப்போம். அடுத்த செஷன்ஸில் நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக இது ஃபுல் ஸ்ட்ரக்சராக இந்த பிஎன்எஸ் ஐபிசி வந்து ஃபுல்லாக இந்த ஹோல் செக்ஷனையும் இதை வந்து இதே மாதிரி முடிச்சிருவோம். இதுக்கிடையில் ஒவ்வொரு கேஸில் வரும்போது அது ரிலேட்டடான கேஸ் கிளாஸு பேராக்டை வந்து கிளியராக நம்ம சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.